வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட்ஸ் ஸ்பைசியஸ்ட் நூடுல்ஸை. ஸோ இதை எப்படி பண்ணி நம்ம எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா கொரியாவில் 2017 அப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நம்ம எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தில் நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 2 இது இருந்துச்சு. ஒன்று சில்லி சாஸும் இன்னொன்று வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நூடுல்ஸை தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேகட்டும். ஸோ இது ஃபுல்லாக அவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜு என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும் போட்டிருந்தான். அடுத்து இப்போ வந்து நூடுல்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லா வாட்டரையும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு 5 to 8 ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இப்போ அந்த சில்லி சாஸை ஆட் பண்ணிடுவோம். சில்லி சாஸ் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்போ அடுத்து நம்ம இந்த கார்னிஷ் பண்ணதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போவுமே அப்படியே கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரைட் ரெட்டாக இருக்குது. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுடைய நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம நார்மல் ரெசிபி மேகி நூடுல்ஸை விட இது ரொம்ப குயிக் ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் வந்து உரைப்பு தான் வந்து பயங்கர காரமாக இருந்துச்சு. இனிஷியலாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த நூடுல்ஸு. அப்புறம் வந்து நான் போக போக தான் அந்த காரம் வந்து அப்படியே தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு நான் பக்கத்தில் இந்த ஐஸ்கிரீமையும் வச்சுக்கிட்டேன். ஸோ சாப்பிடும்போது கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிடும்போது டோட்டலாக அந்த உரைப்பு போயிடுச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். அந்த நேரத்துக்கு அந்த ஐஸ்கிரீம் வந்து டாமினேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு இந்த காரம் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த நூடுல்ஸு. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.